ரைட் ஆர் ராங், இதில் ஒரு டிபேட்லாம் ஒன்றும் கிடையாது. நத்திங் ரைட் ஆர் ராங், இட்ஸ் ஒன்லி டு ஹாவ் அ டிபேட். அண்ட் வை வி ஹேவ் டு டிபேட், அது நம்ம வந்து லாஸ்ட்டில் பேசலாம். ஓகே, ஓகே வி கேன் ஸ்டார்ட் தட். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா 4 or 5 பாயிண்ட்ஸ் ஆர் தேர். ஓகே, ஒன்று ஒய் ஆக்சுவலி த ஸ்ட்ரகிள் எக்ஸிஸ்ட், சம் ட்ரிகர் மாதிரி வச்சுக்கலாம். இதனால் வந்து நான் கணவன் வந்து அந்த கேம் ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்குது, இல்லை சில சமயம் சைலண்ட்டாக இருக்க வேண்டியது இருக்குது. அது ஒன்று. அதே மாதிரி ஒய் தட் உமன் லவ்ஸ் அ உமன், உமன் டசன்ட் லவ் அ உமன், மாமியார் மருமகளுக்கு ஏன் வித்தியாசம் வருது. ஓகே, தென் sometimes one become very silent. One is a past, another is a future. இதெல்லாம் ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக நம்ம இருக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் ஒரு கேள்வி ஒன்று இருந்தீங்களா, ஒரு எவ்ரி பிஹைண்ட் எவ்ரி மதர் தெர் இஸ் அ உமன், மதர் ஆர் ஒய்ஃப். ஒவ்வொரு ஆண் பெண்ணாலேயும் ஒரு பெண் இருக்கிறா. அது அம்மாவாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து பரம்பரையாக வருது. ஸோ இதில் வந்து யார் முதல்ல யார் பின்னால் எதனால் அப்படின்னு ஒரு கேள்வி ஸ்டார்ட் பண்ணலாமா? நரேந்திரன் சார், உங்கள் கருத்து என்ன இதில்? நன்றி சார். சார் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது சார். நீங்க எந்த பெண்கிட்ட போய் வந்து உனக்கு கணவனா அல்லது உன் பெற்றோர் வீடான்னு கேட்டா, பெண்கள் வந்து பெற்றோர் வீட்டை அப்படியே தூக்கி போட்டு எனக்கு என் கணவர் தான் சகல அப்படின்னு சொல்லி வருவாங்க. அதனால ஆண்கள் வந்து ரெசிப்ரிகேட் வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து எதுவுமே எந்த ரிலேஷன்ஷிப் உங்க குழந்தைகளா இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் பெற்றோர், தாத்தா, பாட்டி, உற்ற நண்பன், தோழன் எதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் எனக்கு வைஃப் அப்படித்தான் இருக்கணும். அதுதான் வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயம். பல விஷயங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சொந்தங்களே வந்து அப்பா அம்மாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா, தன் பிள்ளைக்குள்ள வந்து அவங்களுக்குள்ள ஒரு பார்ஷியாலிட்டி வந்து இருக்கும். அன்பு இருக்குன்னா இல்லைன்னு சொல்லல. ஆனா நிறைய வீடுகள் பாத்தீங்க அப்படின்னா, சரி ஒரு பையன் வந்து நல்லா சம்பாதிக்கிறான், அவன் காசை வச்சுட்டு நம்ம 2வது குழந்தை கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அப்படி எல்லாம் கணக்கெல்லாம் இருக்கு. அதே மாதிரி தான் அக்கா தங்கி ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு கணக்கு இருக்கு சார். ஆனா வைஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷி பெட் எவ்ரிதிங் ஆன் அஸ். வாழ்க்கையே வந்து நம்ம மேல பணம் வந்து வச்சு நம்ம தான் எல்லாம் இருக்காங்க. அந்த உட்பகை, வெளிப்பகை கிட்ட இருந்து ஒரு கணவனால குடும்பத்தை காக்க முடியும். ஆனா உட்பகை அதிலிருந்து காக்கிறது வந்து மனைவியால் மட்டும்தான் முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து டோன்ட் ப்ரையாரிட்டைஸ் எனி ஒன். ஒய்ஃப் தான் வந்து பிரைமரி. அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் இருக்கக்கூடாது, எந்த விதமான கேள்வி இருக்கக்கூடாது. வீட்டில் வந்து யார் அரசாட்சி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்க 2 பேர் தான், அவங்க தான் வந்து மையமே. அவங்கள சுத்தி வந்து ரிட்டையர் ஆன தந்தை, பெற்றோர், எவ்ரிபடி கேன் பி தேர். எல்லாரும் வந்து லைஃப்ல முக்கியம் தான். ஒருத்தர் வந்து இதுல வந்து இவங்க முக்கியம் அப்படின்னு சொல்றதுனால அடுத்தவங்களோட முக்கியத்தை எந்த விதத்துல வந்து குறைஞ்சி போறது வந்து கிடையாது. தாய் ஒரு விதத்துல முக்கியம், தந்தை ஒரு விதத்துல வந்து முக்கியம். ஒரு நல்ல குடும்பத்துக்கு வந்து எல்லாருமே அவசியம். ஒரு அரசாங்கத்துக்கு வந்து முக்கிய மந்திரின்னு ஒருத்தர் இருக்கிறதுனால வந்து உடனே பாதுகாப்புத்துறை மந்திரி அவசியம் இல்லை, அல்லது நீதி மந்திரி அவசியம் இல்லை, அல்லது வந்து கலை இலக்கியம் இதெல்லாம் அப்படியெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. எந்தெந்த சூழலில் யார் யார் வந்து முக்கியம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன் வந்து இந்த மாதிரி பெரும்பாலும் இந்த சர்ச்சை சண்டைகள் எல்லாம் வருது அப்படின்னா, பெண்கள் வந்து ஒருத்தர் மேல அன்பு வச்சா அவன் வந்து தனக்கு தான் முழுக்க முழுக்க சொந்தமா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இது வந்து ஒரு விதத்துல வந்து மகனை வந்து விட்டு கொடுக்க முடியாத ஒரு தாயின் மனப்போராட்டம் தான். இத்தனை நாள் அவனுக்கு நான் எல்லாமா இருந்தேன், அவன் வந்து நம்மளை விட்டு போறாங்கிறது அவங்களால தாங்க முடியறது இல்லை. ஆனா பெண் வீட்டில் அது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயமா வந்து பாக்குறாங்க. இத்தனை நாள் என் பொண்ணா இருந்தா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்த மனைவியா வந்து அவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்றான்னு அந்த தாயை ரசிக்கிற மாதிரி வந்து மகனோட தாயால வந்து இதை ரசிக்க முடிவது கிடையாது. ஒரு காரணம் இதுக்கு கூட்டு குடும்பம் இருப்பதா வந்து இருக்கலாம். அந்த கூட்டு குடும்பத்திலிருந்து நம்ம இப்ப எல்லாம் கூட்டு குடும்பமே சுத்தமா இல்லாம போயிருச்சு. எல்லாமே தனி கொடுத்தனம் அப்படின்னு சொல்லி போயிருச்சு. அது ஒரு விதத்தில் ரொம்ப நல்லது. நம்ம குழந்தைகளை வந்து நம்ம கூட வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அதில் வந்து நிறைய சர்ச்சைகள், சண்டைகள் வரும். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கெட்டு போயிடும். மருமக கூட வந்து துவக்க கட்டத்திலேயே வந்து பிரச்சனைகள் உண்டாக்கி, சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போட்டுட்டோன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் கெட்டு போய், நிஜமாவே அந்த மாமியாருக்கு வந்து ஒரு 80, 70 அப்படிங்கிறப்போ அவங்கனால வயசு ரொம்ப முடிஞ்சு தளர்ந்து போயிருவாங்க. அந்த சூழலில் வந்து நிச்சயமா பையன் கூட தான் வந்து இருக்கணும். பையனோ, பொண்ணோ அவங்க கூட வந்து இருக்கணும். அந்த சூழலில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உறவு வந்து பாதிக்கப்பட்டுரும். ஸோ என்னை கேட்டா முதல்லயே கல்யாணம் பண்ணி நம்மளே தனியா அனுப்பிச்சிடுறது வந்து நல்லது. நம்மளால முடியாத காலகட்டத்தில், நம்மளால கை கால் முறிஞ்சு போச்சு, அல்லது வந்து நம்மளால சுத்தமா நம்ம வேலையவே பார்த்துக்க முடியறாங்கிறப்ப, அவங்க தான் நம்மள வந்து பார்த்துக்கணும். அந்த சூழல் நிச்சயமா நல்லா பார்த்துக்குவாங்க. நம்மளே முதல்ல நல்லபடியா மருமகள வந்து மக மாரி நடத்தி, தனியா இருங்க, மகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்லிட்டு, நம்ம பொண்ண எப்படி நடத்துறோமோ அந்த மாரி மருமகள் நடத்திட்டு வந்தா, வயசான காலத்துல நிச்சயமா நல்லா பார்த்துக்குவாங்க. அது வந்து நம்மளுக்கு அதுதான் தேவை.
ஸோ நான் இங்கே யூஎஸ்ல இருக்கேன். இங்கே வந்து பெரும்பாலும் வந்து யாருமே போய் குழந்தையோட இருக்க விரும்புறது கிடையாது. அது வந்து ஒரு தவறான ஒரு மனப்போக்கு மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ம். நம்மளை பாதுகாத்துக்கிறது நம்ம வயசான காலத்தில் நம்ம பார்க்கறது அவங்க நம்ம குழந்தைகளோட கடமை. அது வந்து அவங்க எந்த நாடு எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் அமெரிக்காவாக இருந்தாலும் கூட நீங்கள் முதியோர் இல்லத்தில் இருந்தாலும் வந்து லைக் அவங்கள போய் குழந்தைய போய் பார்த்துட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்க அங்கெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறாங்களா, சில சமயம் அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறதெல்லாம் இருக்கு முதியோர் இல்லத்தில் வேலையாட்கள்லாம் வந்து கொடுமைப்படுத்துறதெல்லாம் இருக்கு. ம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து குழந்தைகள் அவசியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ள இந்த குழப்பம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னால குடும்பம் நல்லா இருக்கு. நன்றி சார். ஓகே, ஓகே. தேங்க்யூ. இப்போ நீங்கள் சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா 2-3 பாயிண்ட் நல்ல விஷயமா சொன்னீங்க. எல்லாருமே ஈக்குவல். இப்போ வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்குன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் வேண்டாமா, டிஃபென்ஸ் மினிஸ்டர்னால நமக்கு இன்ஃபர்மேஷன் வேண்டாமா அப்படின்னு சொல்ல மாதிரி எல்லாரும் வேணும்னு சொல்கிறீங்க, எல்லாத்தையும் கொண்டு போகணும்னு சொல்கிறீங்க. வெரி குட் பாயிண்ட். ஓகே. ஆனால் அதே மாதிரி சில நேரத்தில் சில கொடுமையும் நடக்குது. ஆனால் முக்கால்வாசி வந்து எல்லாருமே ஈக்குவல்னு அந்த அர்த்தத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. வெரி குட். தேங்க்யூ சார். ஸ்வப்னா இருக்கீங்களா? ஸ்வப்னா. ஓகே, வில் கோ டு ஸ்வப்னா. சரவணன் சார் இருக்கீங்களா? ஹலோ. யா, பேசுங்கம்மா. இருக்கீங்களா ஸ்வப்னா? ஆ ஆ ஸோ இதனால் why do you think மதர் இஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஒய்ஃப் இஸ் ஃபர்ஸ்ட், அது மாதிரி ஏதாவது கருத்து வேறுபாடு உங்கள் லைஃப்பில், உங்கள் ஸ்டோரி, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? ஹூ இஸ் ஃபர்ஸ்ட், வை? அது மேபி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஹஸ்பண்ட்க்கு எப்படி அவங்க அம்மாவை தான் பிடிக்கும், ஸோ ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, ஓகே. அந்த யா, டிஃப்ரென்ஸ் எல்லாருக்குமே வரும். ஓகே. ஸோ ஐ திங்க் somebody has to accept. அவ்வளோதான். Okay. Somebody to accept, no? The wife has to accept, or mother has to accept, or both has to accept. And sometimes the If husband has to both play. can accept, it will be better. But இல்லைன்னா one has to compromise-னா maybe wife has to compromise. Okay, okay. So both has to understand, or one has to compromise, or one wife has to compromise. Why wife? Why not mother-in-law? Why not yes, mother? மேபி அவங்க சீக்கிரம் விட்டு கொடுக்க நினைக்க மாட்டாங்க. Hmm. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. அதனால Right, ஐ right. திங்க் அப்படி நினைக்கிறேன் நான். இல்லை என்ன, தேங்க்யூ வெரி மச் ஃபார் டெல்லிங் தட். என்னுடைய கிளைண்ட்டுக்கும் நான் என்ன சொல்வேன்னு கேட்டிங்கன்னா, we cannot change the senior people. ஏன்னா அந்த ஊறி போன கட்டைன்னு சொல்லுவாங்களா, தமிழ் எனக்கு தெரியாது. வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ் இஸ் டூ திங்ஸ் வென் கப்புள்ஸ் கவுன்சில்னு அடிக்கடி சொல்கிறது, கணவன் மனைவி 2 பேரும் வருவாங்க. வரும்போது நான் மொதல் பாயிண்ட் என்ன சொல்லுவேன்னா, சரி உங்கள் அப்பா வேணும்னு பண்ணாங்களா, அம்மா வேணும் பண்ணாங்களா இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோன்ட் ஹோல்ட் them guilty. இது சைக்கலாஜிக்கல், ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசனாக இல்லை, சைக்கலாஜிக்கல் ரீசனாக சொல்லுவோம். சைக்கலாஜிக்கல் ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, இப்போது வந்து எங்கள் அம்மா அப்படி, எங்கள் மாமியார் எப்படி, எங்கள் சித்தப்பா அப்படின்னு ஒரு இல்லை எங்கள் அப்பாவே என்னை இப்படி தெரியாத இடத்துல கொடுத்துட்டாங்க கஷ்டப்பட்டு, நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எல்லாம் தெரிஞ்சுதான் எங்கள் அம்மா அப்படி பண்ணிட்டாங்க, அத்தை பொண்ணுது கட்டி வச்சுட்டாங்க, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. அப்போது அது நான் உண்மையாக ரைட்டான்னு சொல்ல, அது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. பட் ஒன் பாயிண்ட் ஐ டெல் them, அதே சொல்லிக்கிட்டே நீங்கள் வாழ வேண்டாம். இப்போது ஒரு கம்பெனியை நம்ம ரெக்ரூட் பண்ணுறோம் வச்சுக்கணும், ஒரு எம்ப்ளாயியை ரெக்ரூட் பண்ணுறோன்னா, அப்போ என்ன ஆகும், அவனை ஒரு பர்ஃபார்மன்ஸ், அவனுடைய குவாலிஃபிகேஷன் வச்சு தான் ஒரு கம்பெனி ரெக்ரூட் பண்ணுறது. தெர் இஸ் நோ கேரண்டி தட் இஸ் மார்க்ஸ் ஆர் ஈக்குவல் டு இஸ் பர்ஃபார்மன்ஸ், இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்னொருத்தர் அட்மிஷன் வாங்கினாலும் தெரிஞ்ச வரைக்கும் தான் ஹோம்ஒர்க் பண்ண முடியும், தெரிஞ்சதுக்கு மேலே ஹோம்ஒர்க் பண்ண முடியாது. வந்ததுக்கப்புறம் இட் இஸ் a sort of fate. You have an option to be there or you want to revise. அதில் 2வது பாயிண்ட் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ளீஸ் டோன்ட் ஹாவ் அ கில்ட்டி ஃபீலிங். கில்ட்டி ஃபீலிங் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, தெர் இஸ் சம்திங் லைக் கார்டிசால். கார்டிசால் இஸ் அ பாய்சனஸ் ஹார்மோன். இப்போ சப்போஸ் ஐ டோன்ட் லைக் மை மதர்-இன்-லா பட் ஐ ஹாவ் டு பி வித் ஹர்னா பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எரிச்சல் வரும். இந்த வெளியில் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். மனசுக்குள்ளே வந்து வாட் மை ஹெல்த் கெட்டிங் ஸ்பாயில்டு. அதனால் எந்த அம்மா அப்பாவுமே வேணுக்குன்னு வந்து ஒரு குழந்தைய வந்து கஷ்டப்படுத்தும். நீங்கள் பண்ணுவீங்களா அவங்க பிள்ளைகளுக்கு? நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி எந்த அம்மா அப்பாவும் பண்ணது கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு நான் என் கப்புள்ஸ்க்கெலாம் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னென்னா, கைண்ட்லி டோன்ட் ஃபீல் யுவர் செல்ஃப் கில்ட்டி. ஏன்னா அதுலேயே நான் பாரு, இட் இஸ் லைக் அ கேன்சர். கில்ட்டி ஃபீலிங் இஸ் லைக் அ கேன்சர். அது வந்து கொஞ்சமாக அதனால தான் எல்லாமே ஆல் த சைக்கோசோமேட்டிக் டிசீஸ், சைக்கோசோமேட்டிக் மைண்ட்லேருந்து வர டிசீஸ் தான் பாடி. எல்லா டிசீஸ்க்கும் லிங்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாவ் அ பிஸ்னஸ் ஸ்டடின்னு சொன்னால், ஃபார் ஆல் த டிசீசஸ் சைக்கலாஜிக்கல் டிசீஸ் மஸ்ட்.
ஸோ ஒன் ரெக்வெஸ்ட் ஐ மேக் தெம் ஒரு 5 எக்ஸசைஸ் கொடுப்போம் நாங்கள் எங்கள் கப்புள்ஸ்க்கு. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 days வந்து டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் தட் கில்ட்டி ஃபீலிங். எங்கள் வேணுக்குன் பண்ணாங்க எங்கள் பெரியவங்க, எங்கள் அப்பா வேணுக்குன் பண்ணாங்க, எங்கள் அத்தை வேணுக்குன் பண்ணாங்க, பெரியவங்க வேணுக்குன் பண்ணாங்க, அந்த ஹோல்டிங் இருக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் வெரி டீடாக்சிஃபிகேஷன். ஏன்னு கேட்டால் ஃபர்தர் வி கேனாட் ப்ரொசீட். அது உண்மையோ பொய்யோ ஐ எம் நாட் டெலிங் இட். ஃபர்ஸ்ட் திங் இஸ் யுவர் ஹெல்த் இஸ் கெட்டிங் ஃபர்ஸ்ட், யூ ஆர் பாய்சனைசிங் யுவர் ஓன் ஹார்மோனிக் சிஸ்டம். அது வந்ததுக்கப்புறம் தான் மற்ற ஒன்ஸ் யூ நோ ஹவு டு க்ளீன் ஹவுஸ் தென் இட் பிகம் உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வரும். இல்லைன்னா எல்லா கதவும் எல்லா டோரையும் அடைச்சிக்கிட்டு எனக்கு காற்று வரலன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸ்வப்னா ஃபார் தட். இன்னும் யார் தேங்க்யூ யார் இருக்காம்மா? பிரீத்தி, வேறு யார் வந்திருக்காங்களா? somebody else raise the hand here. லக்ஷ்மி ஜெயகணேஷ் ரேஸ் பண்ணிருக்காங்க. லக்ஷ்மி, நீங்கள் அனுப்புங்க அவங்களுக்கு மெசேஜ் whether she is ready to come. You got there is an option is there for you. லக்ஷ்மி வரீங்களா மேலே? லக்ஷ்மி இஸ் தேர். ரெண்டு பேருமே லக்ஷ்மி கணேஷா? லக்ஷ்மி ஜெயகணேஷ் has joined. யா வந்து வெல்கம் லக்ஷ்மி, வெல்கம். கேட்குதாம்மா? I'm audible to you? Yes. Yeah. So you want to share your feelings, your views on this? இல்ல எனக்கு ரொம்ப தெரியல சார் ஆக்சுவலி. உங்களுக்கு தெரிஞ்சது அப்புறம் சொல்லுங்கள், கேட்டுக்கிட்டே சொல்லுங்கள். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் நடக்கிறது தான். இதில் ஒன்றும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான், நம்ம ரைட் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது இல்லை. கரெக்ட். ஓகே ஓகே, அது நீங்கள் அந்த உங்கள் மைக்கை கொஞ்சம் பிளாக் பண்ணிக்கிடுங்க, அதை ப்ரெஸ் பண்ணி. இப்போ ஓகே இல்ல சார்? இஸ் இட் ஓகே நவ? இப்போ ஓகே. ஓகே சார், ஓகே. இப்போ யூ வாண்ட் டு ஷேர் நவ் ஆர் யூ வில் ஷேர் ஆஃப்டர்வர்ட்ஸ்? நான் லாஸ்ட்ல சொல்றேன். ஓகே, மைக்கை மியூட் பண்ணிக்கிடுங்க நீங்கள். Sure. சரவணன் சார் இருக்கீங்களா நீங்கள்? சரவணன் குமார் இருக்கீங்களா? சார் இருக்கேன் சார். யா உங்கள் வியூ சொல்லுங்கள். வாட் டு யூ ஃபீல்? ஹூ ஷுட் பி ஃபர்ஸ்ட்? வை? ஐ வில் கோ வித் தி சீனியாரிட்டி சார். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் மதர், ரெண்டாவது வைஃப். ஓகே, எனி ஸ்பெசிஃபிக் ரீசன்? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன். இது வந்து we cannot define இல்ல ஒரு செட் ஆஃப் ரூல்ஸோட வச்சு நம்ம போக முடியாது. சிச்சுவேஷன்ஸ்ல வந்து இட் வேரிஸ். ஓகே. பட் என்னன்னா வந்து சீனியர்ஸ்க்கு வந்து நம்ம எல்டர்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுல வந்து இல்ல அவங்க ஏதாவது ஒரு கருத்து சொல்றாங்க, இல்ல அவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஏதாவது ஒரு 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 என்ன சொல்லலாம், ஒரு பாயிண்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து அவங்களோட வியூஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணி நம்ம போறதுல வந்து ஒரு சில டைம் வந்து வில் கெயின் சக்சஸ் அவுட் ஆஃப் இட். ஓகே, நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒய்ஃபும் என்னையும் வந்து ஒரே லெவலில் வச்சு வேணா பார்ப்பேன் நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ். பட் இந்த மாதிரி கிரைசிஸ் சுச்சுவேஷன்ஸ் பிட்வீன் த ஃபைட் பிட்வீன் த மாமியார் அண்ட் ஒய்ஃப்ல வந்து யாருக்கு வந்து எந்த பக்கம் சப்போர்ட்டிவா நிக்கிறது அப்படின்னா, இட் இஸ் பெட்டர் டு கீப் சைலண்ட் அண்ட் வாட்ச். அவ்வளவுதான். பீயிங் மியூட் ஸ்பெக்டேட்டரா இருக்கிறது நல்லது. ஓகே. ஏதாவது சைடு எடுத்தோம் அப்படின்னா, if you take a side then it will be a problem for us. That's what my personal experience. Okay. Right, very good. Okay, அனுஷா வந்திருக்கீங்க, வெல்கம். தேங்க்யூ சார். வெல்கம். உங்க கருத்து என்ன? what do you feel? you are a person with senior experience, சொல்லுங்க. சார் லைட்டா கான்செப்ட் சொல்லிருங்க சார். முதலில் உங்கள் தாய் அல்லது குழந்தையின் தாய். ஆக்சுவலி இட் ஹஸ் பீன் ஒரு ஆணை வச்சுக்கிட்டு தான் இதில் டைட்டில் பண்ணியிருக்காங்க. பட் யூ கேன் டெல் அப்ரோப்ரியேட்லி விச் இஸ் கரெக்ட். ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிங் த ஒய்ஃப் இஸ் கரெக்ட், ஆர் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிங் தி மதர் இஸ் கரெக்ட், ஆர் உங்கள் இதில் பார்த்திங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டா இல்லை உங்கள் புகுந்த வீடா பிறந்த வீடான்னு அப்படி ஒரு கேள்வி கூட வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே. புகுந்த வீடா பிறந்த வீடான்னு கேட்டா, எனக்கு வந்து புகுந்த வீட்டில தான் சார் எனக்கு அதிக மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைச்சது. ஏன்னா வந்து ஃபுல் ஃப்ரீடம் வந்து எனக்கு இருந்ததுனால புகுந்த வீடு தான் நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு இந்த இடத்துல வந்து மாமியார் அப்படிங்கிற இது இல்லை எனக்கு. அதனால என்னால ரொம்ப டீட்டெயிலா பேச முடியல. ஆனா எங்க அம்மாவை பத்தி என்னால பேச முடியும். ஏன்னா அம்மா கூடவே நம்ம எல்லாருமே இருந்து வரோம். அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எப்படி நம்ம மாறுறோம் அப்படின்னு கேட்ட அன்னைக்கு, நம்ம அம்மா வந்து என்ன தவறு பண்ணியிருந்தாங்களோ அதை வந்து நம்ம வந்து குழந்தைங்க கிட்ட பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கோட்பாடு வந்து எனக்கு வந்து வந்துச்சு. நான் யோசிச்சு பார்ப்பேன், எங்க அம்மா என்னெல்லாம் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு.
எங்க அம்மா எப்பவுமே அடிப்பாங்க. அந்த டீச்சருங்கிறதுனால ஒரு மாதிரி அதிகாரமாவே தான் இருப்பாங்க. நாங்களாம் அந்த பெட்டோட சங்கிலியாலலாம் அடி வாங்கியிருப்போம். அந்த மாதிரி அடிகள்லாம் வந்து நான் வந்து நிறுத்தினது அதுதான். குழந்தைங்களை அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கிட்டேன். இப்படி வந்துதான் நான் வந்து என்னோட இதெல்லாம் மாத்தி மாத்தி தான் நான் வந்து வந்தேன். அப்படி பார்க்கும்போது அம்மாவோட நெகட்டிவ் சைடை நம்ம விட்டுட்டு நம்ம வந்து நம்மளை எங்க மாத்திக்கிறோமோ அப்போ வந்து நம்ம வந்து ஒரு நல்ல தாயா உருவாகிறோம் அப்படிங்கிறது என்னோட கருத்து சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ வெரி குட். இதில் ஒரு படம் வந்தது, ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது, நான் பெற்ற மகன் ஒரு படம் வந்தது. அதில் ஒரு சீனில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனோரமா வந்து அம்மா, இந்த ரவிங்கிறது அம்மா, ஊர்வசி அம்மா வந்து மருமகளாக நடிச்சிருக்காங்க. அண்டு ஒரு சீனில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் கல்யாணம் ஆகி வந்திருக்கும் இந்த பொண்ணை, பாவம் ஏழைப்பட்ட பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு அந்த அம்மா இறக்கப்பட்டு கல்யாணம் வச்சுருக்கும்போது இந்த அம்மா வந்து பழைய காலத்து ஸ்டோரி. அந்த இதில் அவங்க வந்து இந்த கிணத்துக்கடியில் உட்காந்து இந்த வீட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஹஸ்பண்ட் நிழல் ரவி பின்னாலேருந்து வந்து கண்ணை வச்சு அப்படியே கண்ணு தெரியாமல் மூடலாம். அப்போ தான் நியூ ஹனிமூன் பீரியட்னு வச்சுக்கிடுங்களேன். முன்னா இவ கத்தும்போது ஐயோ யார் இது கண்ணை மூடுறான்னு அவள் அடிச்சிடுவா. அந்த இதை சாமானை வச்சு அடிச்சிடுவா. அடிச்சோன்னா ஐயோ என்ன நான் தான், ஓ ஹஸ்பண்டா, ஐயோ என்னங்க நான் என்னன்னு கேட்குறேன்னா எனக்கு மூச்சு முட்டுது என்ன பண்ணுறது அப்படின்னு. ஒரு இம்பல்சிவ் பிஹேவியராக இருக்கும். அதுக்கப்புறம் சரி அம்மா இல்லை நம்ம சினிமாவுக்கு போகலான்னு 2 பேரும், ஐயோ வேண்டாங்க அத்தைகிட்ட சொல்லிட்டு போகணும், இல்லை நம்ம போயிட்டு வந்தோம் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டோம். அடுத்த சீனில் என்ன கேட்டிங்கன்னா, அந்த மாமியார் வந்து அப்போ தான் வந்து அந்த இதில் இது பண்ணிட்டு வருவாங்க, என்னென்ன ஏதோ மாவை அரைச்சிட்டு வரும்போது பக்கத்து வீட்டு அந்த பெரியவங்கெல்லாம் வந்து சாவி கொடுப்பாங்க. மகனும் மருமகளும் சினிமாவுக்கு போயிட்டாங்க, இந்த அம்மா வச்சுக்கணும். அப்போ அங்கேருந்து ஒரு இண்டக்ஷன் வருது. என்னென்னு கேட்டிங்கன்னா, உனக்கு தெரியாதான் எனக்கு தெரியாதுதான், ஐயோ மருமகளை இப்படிலாம் வளரக்கூடாது, மருமகள் இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு அங்கேருந்து ஒரு இண்டக்ஷன் வரும். அப்போ யோசிக்க ஆமாம் நம்ம மருமகளை விட்டுட்டோமா அப்படி பண்ணிட்டோமா இது பண்ணிட்டோம், 2 பேருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுக்கப்புறம் மகன் வந்து சொல்லுவார், வந்த உடனே திட்டுவாங்க, இல்லைங்க என்ன பேச விட மாட்டாங்க, நீ பேசாத அப்படின்னு. மகன் சொல்லுவான், நான் தாம்மா அவளை சினிமா கூப்பிட்டு போனேன், அதை கேச விட மாட்டான். ஸோ அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஸோ ஹூ இஸ் அட் ஃபால்ட், அது ஜஸ்ட் ஐ வில் ட்ரை டு ப்ளே தட் ரெக்கார்டு. அதை வச்சுட்டு ஜஸ்ட் ஐ வாண்டட் யூ டு டிபேட் விச் குட் பி கரெக்ட், வாட் குட் பி கரெக்ட். இது நத்திங் லைக் ரைட் ஆர் ராங். சுத்துது. நான் சும்மா தமாஷ்க்கு பண்ண அதுக்காக இந்த போர்டு போட்டிய கிராமத்துக்காரங்க இதை காட்டிட்ட பாத்தியா? இந்த என்னமா போக டிக்கெட் எடுத்துருக்கேன், சீக்கிரம் போறோம். இது அத்தை பாக்குற படம் இல்ல, ஆங்கில படம், ஸ்வீட் நைட். சீக்கிரம் போறோம். அத்தை வேற வெளியே போயிருக்காங்க, வந்தா திட்டுவாங்களே. அத்தைக்கு நான் சொல்லிக்கிறேன், சீக்கிரம் கிளம்பு. பாத்துலாம் அப்படியே கிடக்கு, அதெல்லாம் அத்தை தேய்ச்சுப்பாங்க, நீ கிளம்பு. சரி புடிங்க, சீக்கிரம் போறோம். சீக்கிரம் புறப்பட மாட்டல, தலை வேற விண்ணுங்குது. எங்கத்த மிஷினுக்கு போயிட்டு வரியா? கரண்ட் வேற போயிருக்க, உயிரை எடுத்துட்டானுங்க. என்னது வீட்டை போட்டுட்டு எங்க போயிருப்பா? ஆண்டாளே, இந்தா உன் மகனும் மருமகளும் சினிமா போயிருக்காங்க. சினிமாவுக்கு போயிருக்காங்களா? ஏன் உங்களுக்கு சொல்லிட்டு போகலையா? சொல்லலையே. இது என்னடி அநியாயமா இருக்கு? நம்ம மருமக்க மரங்களே தேவலை போல் இருக்க. 1-2 பிள்ளைங்க பெற வரைக்காவது நமக்கு மரியாதை கொடுத்தாளுங்க. இது இப்பதான் வந்தா, அதுக்குள்ள சொல்லாம போயிருக்காளே. சொல்லாட்டி பரவாயில்ல, நான் சொல்லிட்டு போலாம்ல. எப்படி சொல்லுவான்? கல்யாணம் ஆகாதுக்கு முன்னால நான் அம்மாட்ட சொல்லிட்டு போவான். கல்யாணம் ஆயிடுச்சுல, சொல்லிட்டு போனா பொண்டாட்டி கோச்சுக்க மாட்டா, அப்புறம் எப்படி படுக்கைக்கு வருவா? அதுக்காக பெத்த வேலை தூக்கி வச்சிருந்த. ஆண்டாளே, எதுக்கும் ஆரம்பத்திலே அவளை ஒரு தட்டி வை. உங்ககிட்ட சொல்லாத கொள்ளாத இப்பவே அவனை கூட்டிக்கிட்டு சினிமாவுக்கு போனவ, நாளைக்கு அவனை கூட்டிக்கிட்டு தனி கொடுத்த போனாலும் போயிடுவா. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கோ யாருக்கு தெரியும்?
என்னக்கா அது ஒண்ணும் பேசாம மூணு போறான். அவன் இந்த பிரச்சனைக்கெல்லாம் புதுசு இல்ல, அதான் இடிஞ்சு போயிட்டான் பாவம். என்ன இது கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. இங்கிலீஷ் படம் பார்த்து வெக்கப்பட்ட எப்படி? இன்னும் தினம் நம்ம வீட்டு இங்கிலீஷ் படம் தான். டேய் எங்கடா போயிட்டு வர்ற? உமாவை கூட்டிட்டு சினிமா போயிருந்தேம்மா. ஏன் என்கிட்ட சொல்லிட்டு போக கூடாதா? இல்லம்மா, நீ வெளியில போயிருந்த. வெளியில போயிருந்தா சொல்லாம போயிடணுமா? வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள தலை நம்ம ஓதிட்டாளா? அம்மா, நான் தான் கூட்டு போனேன். நீ சும்மா இருடா. ஏண்டி இது நாள் வரைக்கும் என் பிள்ளை என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போனதில்ல. நேத்து வந்த நீ அதுக்குள்ளே அவனை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டியா? அத்தை நான் இல்ல, அவர் தான் கூட்டிட்டு போனாரு. வாய் மூடுறி. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாது, எல்லாம் உன் மேலதாண்டி. அம்மா சொல்றல, நான் தான் கூட்டு போனேன். டேய் நீ செய்வியா செய்ய மாட்டியான்னு எனக்கு தெரியாதா? உன்னை இந்த அளவுக்கு மனசு மாத்தினதே இவதாண்டா. ஆனா அதை நாயாச்சுன்னு பாவப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு, அது என் தப்பா போயிடுச்சு. இத பாருங்க அத்தை, அனாதை நான் திட்டாதீங்க. அனாதன் தெரிஞ்சுதானே என்ன கட்டி வச்சீங்க. ஏண்டி என்னையே எதிர்க்கிறியா? சும்மாருடா. கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரியா தான் இருக்கா. பொடி உள்ள பொடி. ஏமா தேவையில்லாம எதுக்கு மாவுல அடிச்ச? கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளே பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றியா? அம்மா போடா போடா. வரும்போது பூனை மாதிரி வர்றா. வேலைக்காரியா இருந்த உன்னை எதுக்கு மருமகளா கொண்டு வந்தா தெரியுமா? அவ சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அடிவதை வாங்கிக்கிட்டு அடிமையா கிடக்கணுங்கிறதுக்கு தான். உமா, ஏன் உமா கீழே படுத்திருக்க? அனாதை நான் வேற எங்க படுக்க முடியும்? கீழே தானே படுத்துக்கணும். என்ன உமா இப்படி அனாதைகளாதுன்னு பேசிட்டு? பின்ன என்னங்க பின்ன, நான் அதைங்கிறதுனால தானே உங்க அம்மா என்ன அடிக்கும் போது பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. ஒரு வார்த்தையாவது கேட்டீங்களா? நான் தான் கேட்டேனே. ஆமா கேட்டீங்க. உங்க அம்மா அடக்கணும்னு அப்படியே பொட்டி பாப்பா அடக்கிட்டீங்களே. உமா, அவங்க வயசுல பெரியவங்க, நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். நான் என்ன அனுசரிச்சு போல, உங்களை நான் மாமியாராவ நினைச்சு எங்க அம்மா மாதிரி நினைச்சு தானே பழகினேன். நான் முதுகு தேய்ச்சி விட்டா குத்தோன்றாங்க, சாப்பாடு போட்டா குத்தோன்றாங்க, வேலைக்கு போகும்போது டாட்டா காமிச்சா குத்தோன்றாங்க. எனக்கு இதுக்கெல்லாம் உரிமை கிடையாதா? நான் உங்க பொண்டாட்டி தானே. இல்லன்னு யார் சொன்னது? இதோ பாரு, எனக்கே எங்க அம்மா பண்ற தப்புன்னு தான் படுது. இருந்தாலும் என்ன பண்றது? அவங்களை எழுத்து பேச முடியுமா? எடுத்து பேச முடியாதுல்ல, அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? பேசாத வேலைக்காரியாவே இருந்திருப்பேனே, இதை விட நிம்மதியா இருந்திருக்கும். உமா, உமா, ஓகே, கேட்டுச்சா இது? was it audible to you? எஸ் சார், கிளியரா இருந்துச்சு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு எல்லார் குடும்பத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு சீன் தான் இது. நத்திங் ரைட் ராங். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இது எனி பாசிபிலிட்டி ஆஃப் மினிமைசிங் இட், அவாய்ட் பண்ணுறது நான் சொல்ல வரல. இது வந்து மூணு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இருக்கும்போது ஒருத்தருக்கு எமோஷன் வரும், ஒருத்தருக்கு எமோஷன் கம்மியாகவும் ஜாஸ்தியாகும். எல்லாத்துக்குமே இதில் தெரிஞ்ச விஷயம் தான். மகனுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், மருமகனுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? டிஸ்கனெக்ட் ஆயிட்டே வராங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, சார், இதை எப்படி மினிமைஸ் பண்ணலாம்? எனிபடி ஒன் பை ஒன், ஸ்டெப் பை ஸ்டெப். யார் who can start? Yeah, Vivek. Preeti, you want to share? Preeti, you want to share something? சொல்லுங்க. Yes, actually இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான situation. And இது வந்து the movie sounds like ஒரு 20 years or something olden movie மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு டேட்ல it is totally irrelevant. நம்ம எல்லாருமே வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் வேர்ல்ட்ல இருக்கும்போது everyone will have a house group where அம்மா அப்பா அத்தை மாமா me my husband the spouse அப்படி கண்டிப்பா அந்த 4 people இருக்கிற ஒரு group எப்படியும் எல்லாரோட போன்லயும் இருக்கும். we can just put a message. If the person is not available or if the person is busy, we can at least keep a message in the group and tell, see, I'm going out and I'll be back in this time. And another thing is, நம்ம வந்து அதை செய்யும் போது just like that casual-ஆ இல்லாம
we always should show that, see, I respect you. It's not that I don't respect you. This time I was not able to inform you in person. அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு ஒரு டைமும் அவங்களுக்கு புரிய வச்சோம்னாக்கா அவங்களோட இம்பார்ட்டன்ஸ், திஸ் இஷ்யூ வில் நெவர் அரைஸ் Good, good. அப்படின்னு ஐ Okay, thank you, thank you. What you told is it is relevant, timeless, it is an outdated movie, I agree, but I would request you to be little creative. Assume that she picks up in some other context, okay? It may not be a physical weight, some other story she picks up, and adila we will focus on that, okay? Right, next, Swapna irkingla? Where yaar kile yaar irka? Who else is there? அனுஷா யாருமா இருக்கா? சரவணன் இருக்காங்க. சரவணன் சார், வேற யார் பேசாதவங்க யாரும் இருக்காங்களா? இல்லைன்னா இல்ல அப்புறம் சார், எல்லாரும் பேசிட்டாங்க. ஓகே. சரவணன் சார், how do you see this? How can you minimize this? இருக்கீங்களா? ஹலோ ஹலோ சரவணன் சார் இருக்கீங்களா? சரவணன் சார் இல்லையா? ஓகே. நெக்ஸ்ட் லக்ஷ்மி. லக்ஷ்மி இருக்கீங்களாம்மா? சொப்னா இருக்கீங்களா? ஹலோ, யா, சொப்னா இருக்கீங்களா? மேபி அவங்க சொல்லிட்டு போனா அந்த பிரச்சனை இருக்காது. அதனால சொல்லிட்டு பண்றது பெட்டர் தானே, டு அவாய்ட். ஓகே. ஸோ அவங்க 2 பேரும் சொல்லிட்டு போகணும். இல்லைன்னா இப்போ பிரீத்தி சொன்ன மாதிரி some other message, okay, put some message and all Yeah, those that things. is what. By any, இப்போதான் நிறைய டெக்னாலஜி அந்த மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு மெசேஜ் நோட்டு நான் சொன்னேன், நான் இன்ஃபார்ம் பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், நீங்கள் கவனிக்கலன்னு சொல்லலாம்ல. பிகாஸ் we can prove that there's no mistake from our side. அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. இங்கே என்னன்னு கேட்டால், ஷீ இஸ் அ லேடி ஹூ ஹஸ் காட் அ பவர் மாங்கர் எப்படிம்பாங்க, ஆர்கனைசேஷனில் சில பேர் இருப்பாங்க. The people who want that power always want them to be powerful. Okay? You have to go them, request them, apply for leave, apply for sanction. It is not the message. Preeti, are you able to get that? Message is for the person who accepts your communication style. But here is a power monger. You can put it like an egoistic person, or a person who like to be respected, who like to be cajoled, who like to be kept in a higher position. Another person, he may not accept your communication style. He want நீ ஏன் ஃபோன் பண்ணி சொன்னாச்சு, எனக்கு அவன் வெயிட்டாக இருந்தால் என்னாச்சு அப்படிம்பாங்க. புரியுதா உங்களுக்கு? Are you able to see, Preeti, from that angle? Yeah, I'm able to get it clearly, sir. From that angle. Okay. அனுஷா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அனுஷா இருக்காங்களா? அனுஷா இஸ் அவுட்டு. இன்னும் ஒருத்தர் வராங்க, ஒருத்தர் போகிறாங்க. ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ், கண்ணன் சார் இருக்கீங்களா நீங்கள்? அனுஷா இருக்கீங்களா? இருக்கிறேன் சார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேர் குட் திஸ் பி அவாய்டட்? அதை ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போனோம். இன்னொன்று இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சார். அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த அன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம தவிர்த்துக்கலாம் சார். இம்பார்ட்டன்ஸ் எப்படி? என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ஒரு ஆக்ஷனாக சொல்லுங்க. Who should give importance to whom? 2 பேருமே சார், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், 2 பேருக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் சார். அப்போ அந்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கும்போது தான் வந்து அந்த கன்வே பண்ணுறதும் வரும். அவங்க வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு உணர்வும் வந்து வர ஆரம்பிக்கும். இல்லை, நீங்கள் ஜென்ரலாக சொல்லுங்க. யூ டு கோ இன்டு தி கேரக்டர் அண்ட் டெல் மீ ஹூ ஷுட் டூ வாட். ஓகே, ஐ வில் கம் பேக் டு யூ. சார், ஒன் திங் ஐ ஃபீல், சொல்லுங்க. நம்ம வெளியில எங்கேயாவது போறோம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல when we couldn't convey the message to இப்ப மதர் இன் லாக்கு சொல்ல முடியல அப்படி ஒரு சிச்சுவேஷன். அப்ப நம்ம பக்கத்துல வந்து சொல்லிட்டு போறோம். அப்ப வெளில போறோம்னு மட்டும் சொன்னா போறோம், அந்த டீடைல்ஸ் கொடுத்து அதெல்லாம் சொல்லிட்டு தென் தேர் இன்டர்ஃபரன்ஸ் இந்த ஃபேமிலி மேட்டர், அவங்க ஆஸ் சச் வந்து இந்த மாதிரி போறாங்க, உங்கள்கிட்ட சொல்லாம போயிருக்காங்க பாருங்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை நம்ம அவாய்ட் பண்ணது வில் பி குட். அப்ப வந்து நம்ம வந்து அதை டீல் பண்ணறது வேற மாதிரி இருக்கும். we can simply say that வெளில போகணும் அப்படின்னு. ஓகே 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 ஓகே
ஓகே. சரவணன் சார் இருக்கீங்களா நீங்கள்? யூ ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின் ஆஃப் அன்கண்டிஷனல் லவ், why this happens. ஓகே. இதில் அட்லீஸ்ட் இதில் ஒரு பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஹீ இஸ் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு ஈச் ஒன் ஆஃப் தம். அம்மாவையும் திட்ட முடியல, அம்மா வந்து ஒய்ஃப் அடிச்சிட்டாங்க, அவரால் ஒன்றும் சொல்ல முடியல. அங்கே ஒய்ஃப்ட்ட போய் ஹி வாண்ட்ஸ் இஸ் ஒய்ஃப். ஓகே. அண்ட் sometimes what actually happens is, sometimes majority of the time what men they do is they play a safe role. They don't want to get bad name from husband or wife or mother. Okay. அது வந்து ஒரு சேஃப் ஜோன். ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளே. நாளைக்கு பிள்ளைகளும் அதே மாதிரி தான் பண்ணும். They will not have the guts to talk the truth as the truth because somebody else is watching that. இவமாட்ட ஒரு சேஃப் ஜோன் இருக்கும். இந்த பேச வேண்டாம், அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம், அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்துக்கிட்டோம். அது மெத்தட் ராங்னு சொல்ல வராது. எவ்ரி திங் இஸ் அ கரெக்ட் பிஹேவியர். பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் யூ ஆர் ரோல் மாடல். ஸோ த கப்புள்ஸ் ஐ சே இஸ், சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு ஓப்பன் அப் வேர் எவர் த சைடு த ட்ரூத். இங்கே வந்து ஹி ஹஸ் ஓப்பன்ட் அப், த நிழல்கள் ரவி ஹஸ் ஓப்பன்ட் அம்மா ஏமா அடிச்ச நீ அப்படின்னு ஒய்ஃப் முன்னால் கேட்டிருக்காரு. ஸோ தட் இஸ் வேர் சர்டன் எங்கே ஒரு 2 பேரில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து உண்மை தெரியும் போது உண்மையை ஆக்செப்ட் பண்ணி தரணும். ஜஸ்ட் பிகாஸ் சம்படி இஸ் சீனியர், சம்படி இஸ் திஸ் ஒன், தட் மீன்ஸ் யூ ஆர் பிகமிங் ஒரு இடத்துல நீங்கள் வந்து மேபி அ குட் ரோல் மாடல், பட் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யூ ஆர் அ பேட் ரோல் மாடல். த சேம் திங் வில் கேட்குங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட, ரோல் மாடல் தான். அந்த இதில் நம்ம ஒன் கப்புள் கேம் டு மீ. த பாய் வாஸ் இன் OMR, போத் வர் லவ் ஃபார் 3 years. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டாங்க. 3 years they were in love, they purchased an apartment. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, he doesn't like people knocking on the door. யார் ஒரு சிபி காரை வந்தாலும் இது பண்ணாலுமே ஐ டோன்ட் லைக். இவன் சொன்ன, ஏன்னம்மா ஏன் கதவு தட்டுறாங்கன்னா, இபி காரம் வந்தால் கேஸ் காரம் வந்தால் தட்டக்கூடாதுன்னு சொல்லணும். என்னங்க நம்ம தட்டக்கூடாது இப்போ சொல்லணும், நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோன்னா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் ரூமில் ஓடிக்கிறார் பையன் ஹஸ்பண்ட். இந்த அம்மா என்ன பண்ணான்னா, ஷீஸ் டேக்லிங் தட், நியூலி மேரிடு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் ஒரு 7-8 பேர் வந்துட்டாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் உள்ள அசோசியேஷன் மெம்பர்ஸ்லாம் வச்சாங்க. வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை பற்றி பேசியிருக்காங்க இந்த அம்மாட்ட. பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹஸ்பண்டை கூப்பிட்றா, வாங்கன்னு கூப்பிட்டா அவர் வரமாட்டேங்கார். அவர் வராமல் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இவ கூப்பிட்டுக்கிட்டு சரி அத்தாவுலாம் எல்லாருக்கும் காஃபியெல்லாம் கொடுத்து டீயெல்லாம் கொடுத்து என்ன வேணும் ஏது, சரி நாங்களும் பார்ட்டிசிபேட் ஃபங்க்ஷன் வரோம், பூஜைக்கு வரோம், நாங்கள் இது தரோம் அப்படி இந்த அம்மா ஒத்துக்கிட்டு எல்லோரும் போயிட்டாங்க. போன உடனே ஹஸ்பண்ட்டை வந்து சந்தோஷமாக சொல்ல போகும்போது அவர் மூளையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. இது அம்மா பயன்ட்டா, ஐயோ என்ன சார் என்னங்க ஆச்சு, நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேன். இல்லை நீங்கள் தப்பாக ஒன்றும் சொல்லலை, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, அத்தனை ஆம்பளை இவர் பொம்பளை ஒன்று எதுவும் பண்ணிட்டா. இதுதான் என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஏதோ ஃபேமிலி மாதிரி 200 அப்பார்ட்மெண்ட்டில் இப்படியா நடக்க போகுது, நீங்கள் ஏன் இப்படி யோசிக்கிறீங்கன்னு. இது சச் அன் இன்ட்ரோவர்ட் கேரக்டர், எதையுமே தைரியமாக சொல்ல தெரியாது. திடீர்னு நெக்ஸ்ட்டு டே என்ன பண்ணார்னா, 2 லாரி, ஒரு லாரி வந்து புக் பண்ணிவிட்டு நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். என்னங்க திடீர்னுன்னா, இல்லை அது நான் அப்புறம் சொல்கிறேன், நான் வேறு அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறேன். இதுவே நம்ம இஎம்ஐ கட்ட முடியலையே அப்படின்னா, அதெல்லாம் நீ பயப்படாத, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், எல்லாம் பண்ணிடுவான். அது 1 வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதத்துக்கு அப்புறம் என் கேஸ் என்கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவுன்சிலிங் பண்ணிட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ்லாம் கவுன்சிலிங் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கவுன்சிலிங் என்ன ஆகும், என் ஃப்ரெண்டு தான் கரெக்டு. ரிலேட்டிவ்ஸ் தான் கவுன்சிலிங். அது மாதிரி 1 மாதம் ஆயிடுச்சு. அங்கே அவங்க கூப்பிடல, இவங்க கூப்பிடல. அவங்க வந்தாங்க, அந்த அம்மாவும் அவங்க வந்து நான் சொன்னேன், இதுக்கு ஆன்சர் என்கிட்ட கிடையாது, உங்கள் மாமனார்ட்ட தான் இருக்குது. நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், இதுக்கு ஆன்சர் உங்கள் மாமனார்ட்ட தான் இருக்குது, நீ போய் பேசு டைரெக்டாக அப்படின்னு. இந்த அம்மா என்ன பண்ணால் போய் பேசியிருக்கா, இப்படி நடக்குது மாமனார்கிட்ட. யாருமே கேட்குறீங்க, மாமனார் ரெடியாக இருந்தார். இப்படி இருக்குது மாமா, நான் என்ன பண்ணுறது, ஒரு எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு இருக்காரு, என்னையும் டிசிஷன் எடுக்க விட மாட்டேங்காரு, நான் எப்படி பண்ணுறது, இது ரொம்ப கஷ்டமாக இல்லை இருக்குது. ஆனால் திடீர்னு வந்து இப்படி லாரி போட்டு என்ன இங்கே போக சொல்லிட்டார், அங்கே போட்டார். அப்புறம் ஃபோனும் பண்ணல, ஃபோன் பண்ண மெசேஜ்லாம் அவாய்ட் பண்ணுறாரு. இல்லைம்மா அவன் ரொம்ப டென்ஷனில் இருக்கான், அது தெரியுதுங்க, இப்படி பண்ணால் எப்படின்னு கேட்டால், அது அவர் மாமனார் என்ன சொல்லான்ட்டா, நான் அது என்னம்மா பெரிய ப்ராப்ளமே இல்லையே, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னாரு. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னா பேச, நானும் அதானமாக பண்ணுறேன், உங்கள் மாமியார் உங்கள் அத்தை வந்து 20 வருஷமாக இதான் பண்ணிகிட்ருக்காங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலையா.
இப்போ இங்கே புரிய வேண்டியது என்ன கேட்டினா, மாமியாரை திருத்தலை அவர். ஒரு ஜெனரேஷனில் தப்பு இன்னொரு ஜெனரேஷன் காப்பி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. ஒரு ஜெனரேஷன் ஆஃப் மிஸ்டேக் இஸ் பீயிங் ரெப்ளிகேட்டட் பை another ஜெனரேஷன். ஸோ அதனால் நம்ம ஒரு இடத்துல நம்ம ரோல் மாடலாக இருந்தால் நம்ம ஒரு ரிப்ரசென்டிங் 3 ஜெனரேஷன். ஸோ அடுத்த ஜெனரேஷனும் உங்களை மாதிரியே இருக்கணுமா, அப்படியே வளர்க்கணுமா, இல்லை வேறு மாடல் இருக்கணுமா, அது வந்து இது அப்ரோப்ரியேட். ஓகே, நான் அப்படி தான் இருப்பேன், நான் பிளைண்டாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னா நோ ப்ராப்ளம், யூஆர் ரைட். இல்லை நான் வந்து மாறணும்னு நினச்சினா மாறலாம். அண்ட் செகண்ட் திங் என்னென்னு கேட்டால், ஒன் மோர் திங், பிரீத்தி, யூ கரெக்ட் மீ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், பிரீத்தி, ஆர் யூ தேர்? Yes, sir, I'm here. If this couple comes from a counseling, I will tell them, the point is, இது நடந்து போச்சு, உங்கள் அம்மாவை பற்றி உனக்கு நல்லா தெரியும், இனிமேல் உங்கள் அம்மா என்னென்னலாம் பண்ணுவாங்களோ ஒய்ஃப் கிட்ட கதை சொல்லு. You write down 10 stories the way your mother will behave worst with her whenever she loses temper. So that the wife also understand, நாளைக்கு ஓஹோ மாமியாருக்கு இதெல்லாம் பிடிக்காது, மாமியாருக்கு இந்த விஷயத்தில் பண்ணியிருக்காங்க, இந்த ஸோ பீட் பிகாம பிரியனா ஒரு உங்களுக்கு 4 வார்னிங்கே இல்லைங்களா? புரியுங்களா? யூ டு நாட் ஹவ் 4 வார்னிங்ஸ். த பாய் நோஸ் த மதர் வெரி வெல். அம்மா இந்த எங்கள் அம்மாவுக்கு இது பிடிக்காது, இந்த இடத்துல கோவம் வரும், இப்படி பண்ணுவாங்க, கோவம் அடிப்பாங்க, நீ விட்டு கொடுக்கணும். புரியுங்களா? அது வரைக்கும் தட் இஸ் வேர் ஆக்சுவலி இஃப் யூ கோ டு அன் ஆர்கனைசேஷன், வாட் ஆக்சுவலி ஹேப்பன் இன் ஆர்கனைசேஷன், யூ ஒர்க்கிங் ஆல்ரெடி, யூ ஒர்க்கிங் இன் பிரீத்தி, யூ ஒர்க்கிங் இன் ஆர்கனைசேஷன். ஸோ யூ ஆர் எக்ஸ்போஸ் டு த டிபார்ட்மெண்ட், யூ ஆர் எக்ஸ்போஸ் டு யர் கொலீக், யூ ஆர் எக்ஸ்போஸ் டு அன் ஆர்கனைசேஷன் சார்ட். இது இப்படி தான் இருக்கும், இந்த ஆர்கனைசேஷன் இப்படி தான் இருக்கும், இந்த டீம் இப்படி தான் பண்ணும், இந்த டீம் இன். ஸோ யூ ஆர் பீயிங் டோல்ட் த பேக் சைட் ஆஃப் யுவர் சீனியர் ஸ்டோரிஸ். அந்த பாஸ் அப்படி தான் கோவப்படுவார், அது நல்லவர் அவர், இவர் வந்து மறைப்பார், அது நல்லவர் இவர்கிட்ட இப்படி டேக்கிள் பண்ணு. தட் இஸ் வேர் யூ அண்ட் யுவர் பாஸ் இஸ் கைடிங் யூ. தட் இஸ் வேஸ் கால் மென்டரிங். ஆர்கனைசேஷன் சார்ட் காமிப்போம், நம்ம ஆர்கனைசேஷன் சார்ட் இவர் வந்து இந்த வெர்டிக்கல் ஹெட்டு, இவர் வெர்டிக்கல் ஹெட்டு, இவர் வெர்டிக்கல் ஹெட். அதே மாதிரி நம்ம குடும்பத்தை பற்றி சொல்லணும். எங்கள் அப்பா இது, எங்கள் சித்தப்பா இது, எங்கள் அப்பாவுக்கு தான் வாய்ஸ், எங்கள் சித்தப்பாவுக்கு வாய்ஸ் கிடையாது. ஸோ தட் இஸ் வேர் த ஹஸ்பண்ட் இஸ் சப்போஸ் டு என்கரேஜ், த wife is supposed to talk about that background. அப்புறம் you're making them familiar with the background. If you are not making familiar with the background, then அவங்களுக்கு எல்லாமே ஷாக் அப்சார்ப், then she will, husband is not at all supporting. Husband cannot support. Why he cannot support? Because they are seniors. I don't want any relationship problem and their behavior is pattern. ஸோ அதில் என்ன ஆகுன்னு கேட்டால், போத் கேன் ப்ரிகாஷனரி, எந்தெந்த ஏரியாவில் லிபர்ட்டி எடுத்துக்கலாம், எந்தெந்த ஏரியாவில் லிபர்ட்டி எடுத்துக்கிட முடியாது, அவங்க 2 பேருமே உட்காந்து யோசிப்பாங்க. தே வில் மேக் எ லிஸ்ட் ஆஃப் வாட் ஏரியாஸ் வி கேன் டேக் த ஃப்ரீடம், வாட் ஏரியாஸ் தே கேனாட் டேக் த ஃப்ரீடம். ஓகேவா? ரைட். எனிதிங் எல்ஸ்? விவேக், யூ வாண்ட் டு ஷேர் சம்திங்? Preeti? Yes, sir. Actually, when we got married, before our marriage, we actually had a session. Me and my husband, we spoke for nearly an hour, where my husband actually introduced each and every character in this house to me. Wow. The thing is, he told me, Preeti, this is my mother, this is my father, this is their character, this is my sisters, this is my sister, like my cousin, this is my cousin. So everyone in his family, he didn't introduce them to me. He told about their characters to me. But the thing is, I totally tend to forget and mess up with people, and I screw up things. But then he had this habit. He told me once, and he again and again tells me, Preeti, நான் தான் சொன்னேன்ல உங்க கேரக்டர் இப்படிதான், பின்ன ஏன் நீ போய் இதே மிஸ்டேக்க திரும்ப பண்றேன்னு he used to tell me. This, நீங்க இப்ப சொன்னோனே I'm just recollecting this point. Okay, very good. I also did the same thing. I took my wife to my school, my college, my classmates, the locality, இந்த 3 வீட்ல நாங்கள் இது பண்ணோம். Okay, where we had a problem, where my mother cried, where I attempted suicide with my mother, that also I showed her. So she should know my background. நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் தான் அந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வரும். நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாட்டேன், நீ மட்டும் கொடுக்கணும்னா, ஐ டோல்ட் ரிலேஷன்ஷிப் இஸ் த பேங்க் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு வந்து நான் 1000 ரூபா பேங்க்கில் போட்டால் 1000 ரூபா ட்ரா பண்ண முடியும். 1000 ரூபா போடாமல் எனக்கு 100 ரூபா கொடு, தினம் 100 ரூபா கொடுன்னு எந்த பேங்க்காரன் கொடுப்பான்? த சேம் திங் வித் யர் பார்ட்னர். ஃபர்ஸ்ட் யூ புட் 1000 rupees in her account. அந்த அன்புங்க அக்கௌண்ட் போடணும். நான் இப்படி எங்கள் அம்மா இப்படி, எங்கள் அப்பா இப்படி இப்படின்னு நினச்சிக்கிறேன். ஸோ தட் மீன்ஸ் ஷி நோஸ் த ஹோல் ப்ராப்பர்ட்டி ஷி நோஸ். தென் ஷி நோஸ் they will think how to behave. அந்த vice versa, 2 இருக்க வேண்டாம். Some people are very cunning and very intelligent. I come across a lot of people in the I told some couple come to me from IT sector and they tell me, sir, I will give you money, I will give you audio evidence, I will give you video evidence. One guy, what he did, he kept a recorder in the wristwatch of the wife.
and he was in Saudi, and he was recording everything. அம்மாட்ட பேசுறது, and they had afterwards அந்த அம்மா விட்டே போயிட்டா, ரிலேஷன்ஷிப்பே போச்சுது. So there are also people like that. Some people come and tell me, sir, I will give you money, I will give you audio evidence, I will give you video evidence, but you do counseling according to நான் சொல்கிறமா நீ கவுன்சிலிங் பண்ணுங்க அப்படிமா. So I am not the person like that. You are coming for couples counseling, both are equal to me. நீ பணம் கொடுத்தா என்ன, உன் ஒய்ஃப் பணம் கொடுத்தா என்ன. First is a person who cannot want to introspect. ஐயோ நான் தப்பு பண்ணுவேன், நானும் தப்பு பண்ணி இருக்கலாங்கிற ஆள் தான் முன்னுக்கு போவான். நானே தப்பு பண்ண மாட்டேன். நம்ம நேற்று ஒருத்தர் வந்தார்ல, ஐ திங்க் யூஆர் தேர் இந்த லாஸ்ட் வீக் ஒன் பர்சன் டோல். அன்றைக்கி என்ன தலைப்பு வந்தது, மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ். அவர் என்ன சொல்கிறாரு, நான் 10 வருஷம் வந்து எனக்கு ப்ரமோஷன் ஒன்றும் தள்ளி போட்டேன், அதுக்கப்புறம் வந்து எனக்கு வீடு வரணும்னு தள்ளி போட்டேன், ஃப்ளாட் வாங்கணும்னு தள்ளப்பட்டேன், அதுக்குள்ளே பின்ன அம்மாவுக்கு உடம்பு நல்லா இல்லை, பின்ன அப்ராட் போனேன், சரி அப்ராட் முடிச்சுட்டு வரலாம், அதுக்குள்ளே 45 வயசு ஆகிடுச்சு. பின்ன பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொன்னாங்க, நீ நல்லது பண்ணப்பா, ரொம்ப நல்லது பண்ணேன், நாங்கள்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம் மேரேஜ் பண்ணி, நீ பண்ணாத நல்லது பண்ணேன். அண்ட் ஹீ திங்க்ஸ் தட் ஹீ இஸ் காட், தட் தோஸ் பீப்புள் ஆர் காட். யூ ஆர் நத்திங் பட் த 5 கேரக்டர்ஸ் யூ ஆர் சரௌண்டட் பை யோர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் மாடல்ஸ் எல்லாமே அவங்க தானே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம இருப்போம். எதுவும்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு தானே போவோம், நம்ம சஜஷனுக்கு. எது நல்லது கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான் கடவுள் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா கடவுளால் கூட மாற்ற முடியாது. You were there, no? Were you there, Preeti, when that guy was sharing that? நீங்க இருந்தீங்களா அனுஷா மேடம்? I was there. I was there when he told that. When he told that. So such people, God also cannot do. Manufacturing defect ஒன்றும் பண்ண முடியாது. நானே தப்பு பண்ண மாட்டேன், நான் சொல்லலாம் ரைட்டிங். God also cannot do that. Okay. So that is where we come to that. And a few points which has come from the research, I will just like to share from the research which I noted down as one is a husband finds a second mother in the wife, and a wife finds the first baby in her husband. You agree with me, Preeti? Anybody? Yes, sir. Yes. How do you say, Anusha? Preeti, how do you say that? I really don't know, sir, how to say this. I will tell you. Husband finds a second mother in the husband. ஏன்னா அம்மா மாதிரி கவனிச்சுக்கிட்டுறாங்க. ஷீ டேக்கிங் கேர் ஆஃப் ஹர் ஹெல்த், ஷீ கேர் ஆஃப் ஹர். ஒன்லி திங் இஸ் ஷீ வில் கரெக்ட் யூ. அம்மா வந்து சாஃப்டாக கரெக்ட் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து கொஞ்சம், பிகாஸ் ஷீ கம்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். இப்போ சரவணன் சார் கேட்டார், ஏன் அந்த நம்ம அன்கண்டிஷ்னல் லவ் ஏதுன்னு, அம்மாட்டேருந்து பையன், அம்மா வந்து பையனோட எவ்ரி மூவ் தெரியும். ஆனால் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டோட எவ்ரி மூவ் தெரியாது. அம்மாவுக்கு வந்து இவன் எதனால் இப்படி சொல்கிறான்னு கூட தெரியும், ஆனால் ஹஸ்பண்டுக்கு அது தெரியும், ஒய்ஃபுக்கு அது தெரியாது. அதனால் அன்கண்டிஷ்னல் லவ்ங்கிறது யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தி ஒய்ஃப் ஆர் ஏ பார்ட்னர். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹஸ்பண்ட் ஃபைண்ட்ஸ் செகண்ட் மதர் என்ன கேட்டிங்கன்னா, அம்மா மாதிரியே கவனிக்கிறாங்க. ஷீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த ஹோல் ஹவுஸ். ஓகே. And for her the husband is a kid. கிட்னு கேட்டால் என்னுடைய பையன் வந்து இவரை மாதிரி தான் இருப்பான், எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா இவரை மாதிரி தான் இருப்பா, நான் இதை டேக்கிள் பண்ணணும். many times, we told, no, you are nothing but a replica of your husband or your parents. You are a replica of your mother and your father. I am a replica of a mother and father. எங்கள் அம்மாட்ட இருக்க நல்ல குணமும் கெட்ட குணம் நான் வந்திருக்கேன். நான் மேலே குதிக்கலை, மேலே இருந்து கீழே. எனக்கு அதான் இருக்கும். ஸோ a wife, when she is supervising the husband, she is also the same way she can make her children also support. That is the reason. That is what you are saying. The second thing is, son is a grown-up child. Grown-up child என்ன அர்த்தம்? இது grown-up child மீது எது நல்லது எது கெட்டன்னு தெரியும். சில நேரத்தில் 2 பேரையும் சொல்ல வேண்டியதாக இருக்கும், இல்லை 2 பேரையும் த்ரெட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இஸ் நாட் பார்ட்டிசிபேட்டிங். ஹி வாண்ட் டு பி ஹாப்பி சாமியார், நல்ல பேர் வாங்கிட்டு நான் போனால் போதும். ஸோ தட் இஸ் வாட் த ஸ்டடி சேஸ். ஓகே. இது grown up child means yes, he is no more a child. அம்மாவுக்கு வேணால் பையனாக இருக்கலாம், பட் இஸ் a grown up adult. There is a expectation from him. இதே பேட்டர்ன் தான், the way you are solving your family problem, the same way you are solving your office problem also. The way you are solving your office problem, you will be solving in the family problem also. Okay, many people run the family like an office. I told you, a guy came to me, sir, 11 months நான் கொடுத்துட்டேன் டைம், she cannot birth a baby, முடிஞ்சு போச்சு,
So I don't want her in life. So who is this person to say 11 months the baby should be born? கல்யாணத்துக்கு முன்னால கேட்டான் அந்த வைஃப்ட்ட நீ 11 months எனக்கு பேபி கொடுப்பேன்னு சொல்லிட்டு. Or did she give a guarantee? So some people want to rule the variables. Constant can be ruled, but variables cannot be ruled. ஸோ மழை நாளைக்கு வருமா இல்லையா நம்ம எப்படி கேரண்டி கொடுக்க முடியும்? நாளைக்கு இதே நேரத்தில் பசி வருமா இல்லையா? சம்திங் விச் நேச்சர் ஹாஸ் டு ஒர்க் அவுட். அதுவும் நம்ம ஒரு ரூலில் போட்டு இது பண்ணிட்டு சில பேர் இருக்கிறாங்க. ஸோ தட் இஸ் வேர் தி டிஃப்ரென்சஸ் கம் அவுட். ஓகே. Another research says that 3-generational model, the mistake you do, which will be repeated by your children and your grandchildren. நல்லது பண்ணாலும் 3 ஜெனரேஷனுக்கு தான், கெட்டது பண்ணாலும் 3 ஜெனரேஷனுக்கு தான். This is what the research is telling on that. Okay, so we'll conclude. வேறு யார் இருக்காங்க? இல்லை, லக்ஷ்மி மேடம், ஜோதி லக்ஷ்மி மேடம் இருக்கீங்களா? நீங்கள் would like to come upstairs? Okay. Okay, we will now it is 10. We will go to the summary part of it, and I want you to learn what are the one things you have learned. Swapna, you are there? Yeah. Yes, What is that one thing you learned from the session? We'll just summarize and we'll close. One or two things you learned. Swapna? Sir. Say, yeah. What one or two things you learned? Any sharing? Hello. One second. Let's Sir, is it am I audible, sir? You're audible. One second. Let Sapna complete. We'll come one by one. Okay, va? சார் இல்லை நான் லாஸ்ட் சொல்றேன், அவங்க சொல்லட்டும். சொல்லுங்க சரவணன் சார், சொல்லுங்க. Actually, I'm in between when you call me. When you call my name, I was held up with other work and Okay, no problem, another no phone call. That's the reason we're not able to share my view. No problem. What are the learning from this clipping? Anything from this you want to share? Yeah, this clippingsல வந்து என்ன கத்துக்கிறோம்னா வந்து it's always better. அதாவது யாரோ ஒருத்தராவது வந்து when we are moving out or going out அப்படிங்கும்போது we have to keep the elders informed. Okay. It's always better for anything, for everything. Okay, right. It's just not only just a pass on information. இல்ல நம்ம வந்து போறோம், இல்ல நம்ம வந்து ஏதோ something ஏதோ டிஃபரெண்டா செய்ய போறோங்கிறது இல்லாம நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட they'll be at the சப்போர்ட்டிவா வந்து வரதுக்கு ஒரு எவிடன்ஸ் மாதிரி ஒரு கிரியேட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸா இருக்கு. Okay. அது வீட்ல பெரியவங்கன்னு சொல்லல, even if a small kid is also there, you have to tell them we are going outside for this so and so reasons. It will take so and so time and we'll be back to the house in this particular time அப்படின்னு சொல்லிட்டு if you keep them informed, they are very clear in case tomorrow if any challenges we face or anything unfortunate or something whatever it is, we'll be at the comfortable position. இதுதான் வந்து இதுல தெரிஞ்சுக்கணும். இதனால if at all if any conflict arises because of this அப்படிங்கும்போது a male, particularly a female, if any conflict arises between a mother and mother-in-law, it's a wife and mother-in-law, it has to be a male, has to be take the lead and he has to pacify both the ends. Okay. Good. And இப்போ நிறைய நீங்க டேக் ஹோம் மெசேஜஸ் எல்லாம் நிறைய சொன்னீங்க. So anything unconditional love பத்தி நீங்க சொன்னீங்க. No, unconditional love, you said you were saying so many things, but unfortunately I was attending the customer. So if you don't mind. Well, there are 2 points what you told is. One point is, yes, I retired as a general manager in BHEL, Bell. So there we have a culture. Even though I was heading the division, we had a PA. எல்லாத்துக்குமே மேனேஜர் லெவல்லே எங்களுக்கு அசிஸ்டன்ட் பண்ணுவாங்க. அது முதலேருந்தே வந்து எங்களுக்கு 2 பழக்கம் உண்டு. ஒன்று வந்து ஃபோன் பண்ண உடனே இப்போ யார்ட்டையும் கேட்கலாம், மை கொலீக்ஸ் ஆல்சோ கால் பண்ண உடனே நான் ஃபர்ஸ்ட் திங் இஸ், அம்மா நான் பேசலாமா, ஆர் யூ பிஸி ஆர் யூ வாண்ட் மீ டு கால் ஆஃப்டர்வர்ட்ஸ். அது ஒரு பழக்கமாக போச்சு எனக்கு. பிகாஸ் அதர் சைடு ஐ டு நாட் நோ வாட் சார்ட் ஆஃப் திங். அவங்க காரில் இருக்காங்க, டிரைவிங்லேயே இருக்காங்களா, பஸ்ஸில் ஏறிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பழக்கமாக வரணும். தட் இஸ் த கல்ச்சர் ஆஃப் ஆல் பிஹெச்எல் எம்ப்ளாயிஸ், பிஹெச்எல் ஆஃபீஸர்ஸ், நம்பர் 1. செகண்ட் திங், அதே மாதிரி நீங்கள் சொல்கிறது, பிஃபோர் வி கோ வி டெல் தம். இப்போ நான் போகிறேன், ஐ எம் கோயிங் ஹியர், டேக் ½ hour ஃபார் மீ டு கம். ஓகே, யாரும் ஃபோன் பண்ணால் நீங்கள் இப்படி சொல்லணும். ஓகே, இல்லை எமர்ஜென்சினா என்ன கால் பண்ணு. திஸ் ஆஸ் யூ டோல்ட், இட் ஹாஸ் டு கம் அஸ் அ ஹேபிட். அன்கண்டிஷனல் லவ்னு கேட்டினா, தட் இஸ் லவ் விதவுட் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அன்கண்டிஷனல் லவ். Am I correct? Yes, sir. Absolutely. Okay. That only a mother can give, because mother knows you, because the baby has come from the womb. You know the past, present and future. The behavior ஓட பையனோட பிஹேவியர் பார்த்தாலே, ஓ இவன் தாத்தா மாதிரி பண்ணுறான், இவன் சித்தப்பா மாதிரி பண்ணுறான், இவன் மாமனார் மாதிரி பண்ணுறான். ஸோ ஷீ கேன் see the பேக் ஆல்சோ, இந்த பிஹேவியர் ரூட் காஸோட பார்க்கலாம்.
Whereas a woman who comes from the outside, she cannot have it because she Okay. cannot see that. She only the front end. Number one. And number two is actually we always say, Okay. நீங்க என்ன professional இருக்கீங்க? What are you actually? You are an engineer or what actually? I'm a pharmacist, sir. I'm You're a pharmacist. running my Okay. own medical. So you did some graduation. Pharmacist. Pharmacist. You did some pharmacy course. இல்லைங்களா? Yes, sir. Bachelor degree course. Okay. B pharmacy. So you did a professional course to become a this one. So the same as this. Now the generation is getting changed. So how many courses you have done for improving the relationship? How many courses, how many books you have read for understanding your wife? How many courses you have done to understand your children? Because what actually everything is dynamic. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு மொபைலே வந்து next year we don't access mobile, it is outdated automatically, some other apps are coming. So that is where either the mother has to educate, or the boss has to educate, or the teacher has to educate. If they don't educate, we have to educate ourselves. இப்போ என்ன வர ஜென்ரேஷன் என்னன்னா, when the mother doesn't get updated, father doesn't get updated, you get outdated. Children, what they do, they go to school and they learn a lot from their colleagues. That is the reason you are having a 12-year-old boy as the youngest father in the world. One side you have a 12-year boy who is earning $1 million, he is having his own helicopter. Another side you have got a 12-year-old boy who is become a youngest father in the world, Guinness Book of Record, because the parents are not taking care. So you are living an education era where you have to educate yourself. If you are not educating and you feel that, then only that means you are willingly or getting undated. Okay, that is one point I was telling about. எதுக்குன்னு கேட்டால் unconditional love எதுக்கு வரும்னா she can foresee the back end of every behavior of the kid. ஓகேவா? Right, Preeti. Okay. Anything else, Saravanan? Nothing else, sir. That's what I'm just Okay, right. Thank listening you. to you. Welcome. வாங்க இதுக்கு I want some sort of interaction from you, people like you. It'll be very good forum. Sunday and Sunday one day we do it at morning 10 o'clock for non-Tamil audience, for in Hindi and English. That is on Sunday 9 o'clock. Saturday and Sunday, and Monday to Wednesday it is the evening night for mostly in Tamil. Okay, right. Thank you, Saravanan. Kumar. Preeti. Yes, sir. What is your learning? Preeti இருக்கீங்களா? So, சொல்லுங்க. What is your one takeaway for you? one takeaway, actually, I have many takeaways today. சொல்லுங்க. Like, as you told, Preeti is a very good learner, I know. You always keep your ears and eyes open. Okay. I have to. I'm a mother. I have to be a good learner. Yeah, I have seen in other forums also you're very active. I have to be a good learner because only a learner can survive in this world. இல்லைம்மா பிரீத்தி, agreed. See, அது உங்கள் அம்மாவை பாட்டு வந்து குவாலிட்டியாக இருக்கும். But generally I have seen many mothers of your youngsters, they are not so serious about learning. They are only surviving. There is something like a struggling level. ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் வர்றது சர்வைவல் லெவல், சர்வைவலுக்கு வர்றது சக்ஸஸ். ஓகே, புரியுதா? ஸ்ட்ரகிள்னா அவன் பிறந்த அப்படி தான், அவன் கடவுளாக பறக்கிறது அதுக்கு தான், நான் அழிகிறது தான், குடிசையில் பிறந்தான் குடிசையிலே இருப்பான். அது மாதிரி டசன்ட் திங்க் ஆஃப் எனிதிங் எல்ஸ் எக்ஸப்ட் ஸ்ட்ரகிளிங் லோல். ஸ்ட்ரகிளிங் என்னைக்கு வருமோ ஒன்றா வரும். சர்வைவல் இஸ் பேச்சக் டு பேச்சக். சம்பளம் வாங்கினா முடிஞ்சு போச்சு, சம்பளம் வாங்கினா முடிஞ்சு போச்சு. Then comes success of significance. You are something above that. Yeah, please. அதுக்கு one thing is, hunger for, பசி தான் important. பசி. You are very hungry for improvement. Yeah, சொல்லுங்க. It should be a quality from my chitti. She used to be a very dynamic person, and after my father's demise, she raised me. Like என்னதான் எங்க அம்மா கூட நாங்க இருந்தாலும் எங்க சித்தி தான் எங்களை வளர்த்தது. So she was a very, very dominant person, like a role model, always inspiring person னு சொல்வாங்கல்ல. She used to inspire me a lot. Like சும்மாவே இருக்காது பிரீத்தி, ஏதாவது செஞ்சுட்டே இரு, you have to learn something new அப்படின்னு she always used to encourage and motivate. So today's takeaway is like நீங்க சொன்ன மாதிரி any good thing or bad thing will go for 3 generations, and similarly all the characters which the kids are doing is it's like replicating someone who has been in the family. I used to get very frustrated
என்னோட 2வது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஐ டோன்ட் நோ வெதர் ஐ வாஸ் டிப்ரெஸ்ட் ஆர் நாட். என்னோட பெரிய பையன் வந்து எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணாலும் மை மதர் இன் லா யூஸ் டு கீப் ஆன் டெல்லிங், இது வந்து இவர மாதிரி இருக்கு, இது வந்து அவங்கள மாதிரி இருக்கு. Like every action she used to tell, and the problem was she used to tell only from her family, that is from my husband's family, because she doesn't know my family obviously. So it used to frustrate me because nobody is there from my family to tell என்னோட பையன் யார மாதிரி பண்றான்ட்டு, and it used to frustrate me like anything. But then இப்போ நீங்க சொல்லும்போது I can relate to it. Okay, not because it's not an intentional thing, it is just that Just like she that. doesn't know. And it is a nature of people to tell, so they are telling, okay, we have to accept this and move on. Okay. You know, even today she used to tell like that every time. And another thing is one another experience I would like to share. Your kid is also talking to us. Yeah, he loves to talk. Okay, Yeah. சொல்லுங்க. My elder one used to talk, my younger one is also talking. So once it happened, an incident happened. நாங்க வந்து hospital போலாம் to get my eye checkup done. நாங்க hospital போலாம்ட்டு we decided, me and my husband. And from the morning I'm telling him, please let's go. Finally, sometime at around evening 5 o'clock, he told, Preeti, come, let's go. And I saw in the card that 5 o'clock the clinic closes. And I literally fought with him. See, 5 o'clock the clinic closes. Now you are asking me to come. You knew very well it will close. Then why are you doing like this? I'm talking to him. And I came inside the home. And my mother-in-law didn't know anything about this conversation. She was telling, Preeti, if he's calling, why don't you go? Okay. She really told us, and that was it. My pressure was out. It completely burst out. But today I realize, like, it is their character. We have to accept it, and only then we can go on. We cannot like go and fight for each and every action of theirs. We have to accept them as they are. Only then we can learn how to get along with them. இன்னொன்று பிரீத்தி நீங்கள் சொல்லும்போது ஐம் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் யூ இன்டென்ஷனலி. எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, we have, it is not that we are free from fight. Me and my wife, she is a student of transaction analysis. She is also psychology student. நான் ஏதாவது கோபிட்டேன்னா என்ன சொல்லுவாங்க கேட்டேன்னா, you are talking like an adult. Okay. In transaction psychology, there are 3 types of transactions. There are three types of activities. When suppose one person talks, other person responds. The response will be one of the 3. Either I talk like my parents, or talk like an adult, or I talk like a child. The same the other 3 persons. So she tells that you are talking like an adult. This is a child. You should talk like a child. அப்படின்னு சொல்லுவாங்க. And she also gives me a number. What is that? Number between me and her is 10. 10 means I'm about to hit her, she's about to hit me. Okay, in a 0 to 10 scale. கோவம் நான் சொன்னது அவ்வளோ கோவம். எனக்கு 5ல் இருக்கேங்க, நீங்கள் அடல்ட்டில் பேசுங்க, ஐ காட் 5 அப்படின்னு. இப்போ நீ வந்து என்னை வந்து குத்தி காமிக்கிற, யூஆர் டாக்கிங் லைக் அ சைல்டு, ஐ எம் அட் 6 அப்படிமே. பின்ன ஒரு இது வந்ததுக்கப்புறம் ஐ எம் அட் 3மே, ஐ எம் அட் 2 அப்படிமே. So we tell a reason why, what made me to reduce my anger or increase my anger against you. And at a 7, okay, சரி விட்டுருங்க போதும், ஏங்கணும் உங்களுக்கு தெரியும், உங்கன்னா எனக்கு தெரியும். Okay, we don't want to break for each other for this silly reason. Are you getting my point, Preeti? Yes, sir, I am getting your point. You should have a method of communicating to your husband. Your minus points to your husband, his minus points to you. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, see, ultimately you always tell your husband is having a right to hit the wife is having a right to hit the anything is between the husband and wife. No third party should come in between. தேர்ட் இப்போ ஒரு வந்து இல்லை, உன் மருமம் அப்படி பண்ணிடுவா இப்படி பண்ணிடுவா, தேர்ட் பார்ட்டிலேருந்து வருது. அங்கே என்ன அந்த கோபம் வருது அவங்களுக்கு. அந்த மாதிரி இவன் தோ த மதர்-இன்-லா இஸ் நியூட்ரல், த தேர்ட் பார்ட்டி இஸ் ஃபீடிங் த ஸ்டோரி. ஸோ அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு வரக்கூடாது. The moment தேர்ட் பார்ட்டி comes, that means you are allowing the virus to come into your life. Unless she's a great lady who can see both of you eye to eye, you can do that. That is the third part. Second thing is communicate. Find out a model of communicating your anger, your frustration with your husband. அது ரெண்டுமே நீங்கள் 90% ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 90% your life is happy. Because 80% of the problem comes is because the husband wife நடுவில் communication problems.
Yeah, Preeti, tell me. You were sorry. I wanted to share something. That is the reason I stopped. Otherwise, I may forget. So go. No, sir, but I agree with you. The communication is a very big problem between any relationship. Me and my husband, we used to like it once happened. We were in the same house. Only me and my husband were there for complete 3 days. My mother-in-law and father-in-law, they were gone out of station, so we two were alone in the house for 3 days, and we hardly spoke for more than 10 minutes. Okay. More than 10 minutes, we hardly spoke. It was one phase of my life. So I can understand. We have to build upon this communication. And today, yes, we are trying our best to அது ரெண்டு பேரும் take it up. உட்காந்து இட் இஸ் நாட் தட் கம்யூனிகேஷன் சி இட் இஸ் ஐ டோல்ட் யூ 30 years நீங்கள் ஒரு லைஃப் 30 years அவர் ஒரு லைஃப் okay Yeah. even twin brothers cannot go together then how can you expect husband and wife to go together so conflict is nothing but a bridge for improvement number one and first thing with the exercise each couple is what are your communication bad communication style good communication style does your husband know about that புரியுதா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இஸ் எஸ் யூ வில் ஹேவ் தட் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தெரியும் நான் இப்படிலாம் கோவப்படுவேன் ஒய்ஃபுக்கு தெரியும் எங்கள் ஹஸ்பண்ட் இப்படிலாம் கோவப்படுவேன் அதுவே போதும் ஒன்ஸ் யூ நோ ஓஹோ என் ஒய்ஃப் இத்தனை கோவப்படுவான் என் ஹஸ்பண்ட் இத்தனை தென் ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் ஆல்வேஸ் சப்கான்ஷியஸ்லி வில் திங்க் ஃபார் அ சொல்யூஷன் ஃபார் தட் I am not telling you to eliminate. I am not asking you to eliminate fight or eliminate anger. Unga pattern potum. But your husband should have a forewarning of your pattern. A wife should have a forewarning of your communication pattern. Then automatically, ungal ariyavam neenga adjust aiduveenga. You do not tell him now. You don't fight. I don't argue. Adilla kadave kediyadu. There is nothing like do's and don'ts in relationship. Once you understand the pattern of his communication style, your pattern of his communication style, nama automatically adjust it. So you got the point? I get it, sir. It's really helpful for me attending these sessions for the past, nearly for the past 10 days I'm attending these sessions, and I can see the relationship between me and my husband are coping up together well. And regarding the me time also, like the we time, we usually never used to spend such time earlier. Solunga. Yeah, you allow, but now, yes. allow your kid. I'm used to that. Don't worry about your kid. Solunga pesam. No. But now, yes, we are trying to find at least some 5 minutes together. So we are able to speak up or talk about some issue, not big enough, but at least small issues we are trying to speak and get to a conclusion. And that's really helping us a lot. Good. And I'm really grateful. I'm very happy that you are making use of this. And we are coming to almost 10:30 9 o'clock. And I thank everybody. We'll close down. And tomorrow we are having a session. Okay. The movie which has changed your marriage life. Okay. Think of one movie or one TV serial which has changed your marriage life. 1 or 2 learnings from that. I want you to come, Preeti, and all of you to come here and also come with your friends. Share this with your friends. And kindly fill up your profile so that we can call you up. This is a Millionaire Wife Skills. It is a family, Unga family. Here we want you to come and share your stories so that it will be a lesson for somebody else. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கதையாக இருக்கலாம் அடுத்தவங்களை பொறுத்தவரையா சில பேருக்கு சரி பிரீத்தி அம்மா சொன்ன மாதிரி she is learning a lot. We have been sharing certain stories. She has been, for somebody it's a story, it is a gone. For somebody it's a life. So that is what inge vande nobody is right, nobody is wrong inge. And we will not have a cross discussion against each other. We are telling our experience. Okay. So thank you Preeti for coordinating, and thank you all. I'm just closing down this. Okay, well, we'll meet tomorrow at same at 9 o'clock. Okay, Preeti, thank you. I thank Preeti, Saravanan sir, I thank Jyoti Lakshmi madam, I thank Swapna, Sundaramurthy sir, Anusha Balakrishnan, Kannan Kishore, and thank you all of you. Nare peru repeating I could not do, I could not even welcome you appropriately. And I'm closing down the room with the count of 5, 4, 3, 2, 1. Thank you, thanks a lot.